இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மணமாகவா. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளோட ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்துறதும், நமக்காக எல்லா சூழ்நிலைகள்லையும் முன்னின்று யுத்தம் பண்ணுகிறதும் எதற்காகன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? அது என்ன யுத்தம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளையும் எவ்வளவோ சோர்வுகளையும் நம்ம கடந்து வந்திருக்கோம் தானே. ஏன் நம்ம அந்த பிரச்சனைகள்லேயே மூழ்கி கிடக்காம எப்படி நம்மளால் அதை கடந்து வர முடிஞ்சது அப்படின்னா, அதுதான் நம்ம ஏசப்பா அந்த பிரச்சனைகளை நமக்கு முன்னதாக நின்று அதற்காக யுத்தம் பண்ணி நம்மளை கடந்து வர பண்ணுறாரு குட்டீஸ். உண்மையிலேயே அந்த பிரச்சனை ஒருவேளை நம்மளுடைய யோசனைனாலும் இல்லை நம்மளுடைய பலத்தினாலும் நம்ம கடந்து வரணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் கடந்திருப்போம். நம்மளுக்கு அழுகையும் கண்ணீரும் தான் மிஞ்சிருக்கோம், அப்படி தானே. ஆனால் அதை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அவர் நமக்கு முன்னதாய் நின்று அந்த பிரச்சனைகளில் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி நம்ம அதை கடந்து வர்றதுக்கான பாதைகளை கொடுத்துருக்கிறாரு, அப்படி தானே குட்டீஸ். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் ஏன் அவர் மேலே முழுமையாக ஒரு நம்பிக்கை வைக்காமல், இல்லை அவரை நமக்கு தேவைக்கேற்ற நேரத்தில் நம்ம புகழ்ந்துக்கிட்டோம், இல்லை மற்ற நேரங்களில் அவரை நம்ம நம்மளுடைய சந்தேகத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டோம், இல்லை நிறைய நேரங்களில் அவரை நம்ம கொஷின் கேட்குற இடத்துலையே நம்ம வைக்கிறதுக்கும் என்ன குட்டீஸ் ரீசனாக இருக்க முடியும்? எப்பயுமே அவர் நமக்கு ஒரே மாதிரி தானே. நம்ம மேலே அவர் எப்பயுமே ஒரே அன்பு வச்சிருக்காரு. நம்ம பாவமே செய்தால் கூட என்னுடைய மகள் என்னுடைய மகன்னு நம்மளை எடுத்து அரவணைச்சிக்கிற ஏசப்பா தான் அவர். அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால் மட்டும் அவரை ஒரு நேரத்துலையும் ஒரு விஷயத்தில் வச்சு பார்க்க முடியும் குட்டீஸ்? அப்போ இதில் தப்பு யார் பக்கம் அப்படி தானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னைக்குள்ள வசனத்தை கூட பாருங்களேன். யோவான் 8:12 இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாதையில் நம்ம சென்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சோதனையும் போராட்டமும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தால் கூட அதை எப்படி கடந்து வர்றதற்கான அந்த வாழ்விற்கான வழி அவர் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அப்படி தானே குட்டீஸ். ஆனால் இந்த வசனம் எதற்காக அவர் சொன்னார் அப்படின்னா, இது எந்த நிகழ்வுக்கு கீழே வந்தது அப்படின்னா, ஒரு அந்த காலத்தில் தீண்டத்தகாத ஒரு வேலையை பார்த்த ஒரு பெண், அந்த பெண்ணை அந்த ஊர் மக்கள் எல்லாம் கல்லை விட்டு என்ன பண்ணுவாங்களாம், எரிஞ்சிக்கிட்டே அவளை துரத்திக்கிட்டு வந்தாங்களாம். அப்படி வந்தபோது அந்த பெண் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவுடைய பாதங்களுக்கு விழுந்து அவங்க அழுதாங்களாம். அப்போது ஏசப்பா என்ன சொன்னாங்களாம், சுற்றி இருந்த மக்களை பார்த்து, உங்களில் யாராவது ஒருத்தவங்க எந்த குற்றமும் செய்யாமல் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த பெண் மேலே நீங்கள் கல்லை எறியலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கவும், அவங்கள சுற்றி இருந்த யாருமே அந்த இடத்துல இல்லை, கல்லை கீழே போட்டுட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்களாம் குட்டீஸ். அப்போ தான் ஏசப்பா அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களாம் குட்டீஸ். அதுக்கு அடுத்து தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம நிறைய நேரங்களில் தீர்ப்பிடுறது உண்டு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிற சூழ்நிலைகள் நிறையா நம்ம பண்ணுறோம், அப்படி தானே குட்டீஸ். ஜெனரலாக சொல்லணும்னா நம்ம நிறைய காசிப் பேசுகிறோம், அப்படி தானே குட்டீஸ். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க,
நீ யாரை ரோல் மாடலாக வச்சு நீ மற்றவங்கள பேசுகிற? நான் எல்லாரையுமே நான் குற்றமற்றவங்களா பார்க்குற பட்சத்தில் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும்போது நீ எப்படி அவங்கள போயிட்டு நீ குற்றப்படுத்த முடியும்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். அதை தான் அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. இந்த உலகிற்கு ஒளியாக நான் இருக்கிற பட்சத்தில் என் வழியாக ஒருத்தவங்கள பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிற குறைவை பார்க்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைவை மட்டுமே பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா ஏசப்பா நம்மளை அப்படி தான் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தா கூட நம்மளை ஏசப்பா என்ன பண்ணாங்க? அப்படி தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவருடைய ஒளியில் அவர் காட்டுற வழியில் நடக்கிற நாமளும் கூட நமக்கு எதுக்க இருக்கிறவங்கள அவர் காட்டுகிற அந்த ஒளியின் வழியாக நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கிற தீங்கு, அவங்க மேலே தீங்கே இருந்தால் கூட அதை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம தகுதியுடையவங்களா இருக்கோமான்னு ஏசப்பா நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து செல்லும் போது, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் இருக்கிற கெட்டது தீயது அப்படி இப்படின்னு அதில் உடஞ்சி போய் விழுந்துடாம அதை அவர் காட்டுகிற ஒளியின் வழியாக அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அதில் உண்டாக்கியிருக்கக்கூடிய அந்த மகிமையை ஆசீர்வாதத்தை நம்மளோட கண்களுக்கும் இதயத்துக்கும் புரிய வச்சு நம்ம கடந்து வரணும். ஸோ இதை தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அவரை உண்மையிலேயே நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் காட்டுகிற ஒளியின் வழியாக அந்த விஷயத்தை பார்ப்போம். அப்படியாக மனிதர்களை பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளை யாராலையும் குற்றப்படுத்த முடியாது. அவருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாகவும் நம்மளும் இருக்க முடியும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட தகப்பனே உம்முடைய ஒளியின் வழியில் நடக்கிற மக்களாக நாங்கள் இருக்கணும். அதற்கு தடையாக இருக்கிற இந்த உலகப்புறமான கண்களை, இந்த உலகப்புறமான நாவுகளை, இந்த உலகப்புறமான செவிகளை எடுத்து போட்டுட்டு நீர் கொடுக்கிற அந்த ஒளியின் வழியாக எங்களோட இருதயத்தை தூய்மைப்படுத்தி பார்க்கவும் கேட்கவும் பேசவும் எங்களை தயார்படுத்துங்க. எங்களை தீங்கில்லாதவர்களாக மாற்றுங்க. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.